இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறள் சம்மந்தப்பட்ட எல்லா ஒன் வேர்ட்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே போதும், நம்ம கண்டிப்பாக ஒரு மார்க் எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல வந்து பேசிக் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம எல்லாமே படிச்சிருப்போம், பேசிக்ஸ் படிக்காமல் விட்டுருப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க, பேசிக்ஸ்லேருந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பால், இயல், அதிகாரம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதிலேருந்து கூட நம்மளுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பேசிக்ஸ்லேருந்தே நம்ம போகலாம். ஸோ முதல்ல வந்து பாருங்கள், திருக்குறளில் மொத்தம் எத்தனை பால் இருக்குது? 3 வகையான பால் இருக்கா? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். ஸோ அறத்துப்பாலில் 38 அதிகாரம், பொருட்பாலில் 70 அதிகாரம், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம் இருக்குது. ஸோ இயல்கள் எடுத்துக்கிட்டோன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான இயல்கள் அறத்துப்பாலில் இருக்குது. அதிகாரத்துலேயும் 4, 20, 13. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா மனப்பாடம் பண்ணணும் கட்டாயமாக. ஸோ சம்டைம்ஸ் வந்து இதை பொறுத்துக்களும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி பாருங்கள், பொருட்பால் எடுத்துக்கும் போது அரசியல், அமைச்சியல், ஒழிபியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான இயல்கள் இருக்குது. ஸோ அதுக்கான அதிகாரங்கள் பாரு 25, 32, 13. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இன்பத்துப்பால் பாருங்கள், பலவியல், பற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 இயல்கள் இருக்குது. இதுலேயும் 7, 18 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. இதை கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது போகலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், திருக்குறளினுடைய சிறப்புகள் அப்படின்றத பற்றி தான் இனிமேல் நம்ம ஃபுல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு மார்க் எப்படியாவது ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருக்குறள் வந்து எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முக்கால்வாசி எல்லா 14 கீழ்கணக்கு நூல்களும் வெண்பாவால் தான் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி திருக்குறளும் வந்து வெண்பாவால் ஆன ஒரு நூல் தான். ஸோ அடுத்து பாருங்கள், திரு அப்படின்ற ஒரு அடை எடுத்த நூல் தான் திருக்குறள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், திருக்குறள் இது என்னது? அடையெடுத்த கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், திருக்குறளினுடைய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. உலக பொதுமறை, தெய்வ நூல், முப்பால், உத்தரவேதம், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, இது எல்லாமே வந்து திருக்குறளினோட சிறப்பு பெயர்கள். ஸோ திருக்குறளை எழுதினவர் யார்? திருவள்ளுவர். இவரை பற்றியும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ திருவள்ளுவருடைய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதற்பாவரல், பொய்யில் புலவர், தெய்வ புலவர், சென்னா போதார், வான்புகழ் வள்ளுவர், ஐயன், நான்முகனார், தேவர், நாயனார், மாதானுபங்கி, பெருநாவலர். ஸோ இந்த எல்லா பேர்களும் யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாமா? ஸோ திருக்குறளினுடைய சிறப்பு இயல்புகளில் இப்போது பதின்மர் உரையை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். பதின்மர்னா மொத்தம் 12 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல யாருன்னா தர்மர், தாமத்தர், திருமலையர், மல்லர், கல்வி, மணக்குடவர். ஸோ இந்த மணக்குடவர் அப்படின்றவர் வந்து ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதினவர் யார்? மணக்குடவர் தான். ஸோ அடுத்து பாருங்கள், நச்சர், பரிதி, பரிமேலழகர். ஸோ இவருமே ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஏன்னா திருக்குறளுக்கு இந்த 12 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க? உரை எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த 12 பேர் உரையிலேயே வந்து மிக சிறந்த உரை யாரோடது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நம்மளோட பரிமேலழகரோட உரை தான். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. முதல் உரை எழுதினவர் கேட்டாங்கன்னா மணக்குடவர், சிறந்த உரை யாரோடதுன்னு கேட்டாங்கன்னா பரிமேலழகர்னு எழுதுகிறோம். ஸோ அடுத்து பாருங்கள், பரிபெருமாள், காளிங்கர். ஸோ இந்த 12 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க? திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. ஸோ இதை பதின்மர் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த நூலில் இடம்பெறாத சொற்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ், கடவுள். இந்த 2 தமிழ் சொற்கள் தான் என்ன ஆகுதுன்னா இடம்பெறலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலில் இடம்பெற்றுள்ள மலர்கள் என்னென்னா அனிச்சம், குவளை. அடுத்து பாருங்க, இந்த நூலில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்துன்னு கேட்டாங்கன்னா அப்படின்ற உயிரெழுத்து தான் ஒரே ஒரு எழுத்து இடம்பெறாதது. ஸோ அடுத்து பாருங்க, இந்த நூலில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட எழுத்துன்னு கேட்டாங்கன்னா அது நீ அப்படின்ற எழுத்து. அதே மாதிரி ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட எழுத்துன்னு கேட்டாங்கன்னா அது வந்து லீ அப்படின்ற எழுத்து தான். ஸோ அடுத்தது பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, தமிழில் உள்ள 247 எழுத்துக்களில் 37 எழுத்துக்கள் மட்டுமே என்ன ஆகலையா? பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ? 37 எழுத்துக்கள் வந்து பயன்படுத்தவில்லை. மீதி எல்லா எழுத்துக்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க ஏதாவது ஒரு இடத்துலையாவது. அதே மாதிரி இந்த நூலில் 9 அப்படின்ற எண் வந்து பார்த்தோன்னா இடம்பெறலை. என்னது? 9 அப்படின்ற எண் வந்து இடம்பெறலை. 7 அப்படின்ற எழுத்து வந்து 8 முறை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 9 அப்படின்ற எழுத்து வந்து இடம்பெறலை, அதாவது யூஸ் பண்ணலை. 7 அப்படின்ற எழுத்தை வந்து 8 முறை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அடுத்தது பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், உலக மொழிகளில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் உலக அளவில் 3வது இடத்தையும் பெறுது. அதே மாதிரி தமிழ் நூல்களில் முதலிடத்தையும் இந்த நூல் பெற்றுள்ளது. எது? திருக்குறள் அப்படின்ற நூல். ஸோ இதுலேயும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் வந்து முதல்ல மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் அப்படின்றவர் தான். ஸோ இவர் எந்த ஆண்டு பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1730 வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ இதை நம்ம பின்னாடி படிவோம். ஸோ திருக்குறள் மொத்தம் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா 107 மொழிகளில் என்ன பண்ணியிருக்குன்னா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம சொன்ன மாதிரியே திருக்குறள் மொத்தம் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? 107 மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. திருக்குறளில் முதல்ல மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மொழிபெயர்த்தவர் வந்து வீரமாமுனிவர் தான். மொழிபெயர்த்த வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1730 வருஷத்தில் தான் இவர் பண்ணார். ஸோ இப்போ பார்க்கலாமா, இந்த சைடில் வந்து மொழிபெயர்ப்பு வச்சுருக்கேன், இந்த சைடு வந்து ஆசிரியர் பெயர்களில் வச்சுருக்கேன். ஸோ இவர் மொழிபெயர்த்த மொழி என்னது? லத்தீன் மொழியில் வீரமாமுனிவர் மொழிபெயர்த்திருக்காரு. ஜெர்மனில் கிரால் அப்படின்றவர் மொழிபெயர்த்திருக்காரு. ஆங்கிலத்தில் ஜியுப்போப், முக்கால்வாசி ஆங்கிலம்னு வந்தாலே அது ஜியுப்போப்பாக தான் இருப்பார். ஸோ அடுத்த பாருங்க, பிரெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் அப்படின்றவர் மொழிபெயர்த்திருக்காரு. வடமொழியில் அப்பாதீட்சர் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு, மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து பாருங்க, இந்தியில் வந்து பார்த்தோன்னா பிடி ஜெயின் அப்படின்றவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. தெலுங்கில் வந்து வைத்தியநாத பிள்ளை அப்படின்றவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் வந்து நம்மளுடைய இந்திய மொழியில் 14 மொழியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தி, இந்தி, வங்காள மொழி, கன்னடம், கொங்கணி, மலையாளம், மராத்தி, மணிப்புரியம், ஒரியா, பஞ்சாபி, ராஜஸ்தானி, சமஸ்கிருதம், சௌராஷ்டிரம் மற்றும் தெலுங்கு. ஸோ இந்த 14 இந்திய மொழிகளில் வந்து என்ன இருக்குது, திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம் பாருங்கள், விக்டோரியா மகாராணி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. விக்டோரியா மகாராணி கண் விழித்தவுடன் திருக்குறள் படிக்கும் பழக்கம் கொண்டிருந்தார். இது எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து கண் விழித்தவுடன் திருக்குறள் படிக்கும் பழக்கம் கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா விக்டோரியா மகாராணி கண் விழித்தவுடன் வந்து எதை படிக்கும் பழக்கம் கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே முக்கியமான ஒன்று. விக்டோரியா மகாராணி அண்ட் திருக்குறள் ரெண்டுமே முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்தது பாருங்கள், உலகிலேயே அணு துளைக்காத ரஷ்ய நாட்டில் அமைந்திருக்கும் கிரெம்லின் மாளிகையில் இடம்பெற்ற ஒரே ஒரு நூல் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்ற நூல் தான். ஸோ இதுவுமே முக்கியமான ஒரு 1 மார்க் தான். ஸோ அடுத்து பாருங்கள், இங்கிலாந்து நாட்டின் அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. விவிலியம்னா என்னது? பைபிளோடு சேர்த்து இதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய திருக்குறள் வந்து எவ்வளோ ஒரு புகழ்பெற்ற நூலாக இருக்கும் அப்படின்றது இதில் மூலியமாகவே நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அடுத்தது பார்க்கலாம், தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறுவியுள்ளது. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப ஃபேமஸான இடமும் கூட. ஸோ இந்த இடத்துல வந்து 133 எத்தனை அடின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 133 அடி எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் நிறுவியிருக்கு. ஸோ அடுத்து பாருங்க, திருவள்ளுவரினுடைய நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா வேலூர் அப்படின்னு நம்ம எழுதணும். அடுத்து பாருங்கள், திருக்குறள் வந்து அகரத்தில் தொடங்கி இன்னில் வந்து முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் முடியுது? அகரத்தில் தொடர்ந்து இன்னில் வந்து முடியுது. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான 1 வேர்ட் தான். அடுத்து பாருங்கள், ஸோ திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மலர்களினுடைய பெயர்கள்னு கேட்டாங்கன்னா அது அனிச்சம் அப்புறம் குவளை. அடுத்து பாருங்கள், ஒரே ஒரு பழத்தோடைய பெயர், திருக்குறளில் ஒரே ஒரு பழம் மட்டும்தான் இருக்குது. அது என்ன பழம்? நெருஞ்சி பழம். அதே மாதிரி ஒரே ஒரு விதை தான் இடம்பெற்றிருக்கு, அதோடைய பெயர் வந்து என்னது? குன்றிமணி. ஸோ அடுத்தது பாருங்கள், 2 மரங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அது என்னென்ன? பனை மற்றும் மூங்கில். அதே மாதிரி திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பறிதல் அப்படின்ற அதிகாரம் தான் 2 முறை வருது. அடுத்து திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை ஞான பிரகாசர் அப்படின்றவர் தான் அச்சிட்டார். இது எப்போ அச்சிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1812 கிபி.
ஸோ கிபி 1812 வந்து இவர் அச்சிட்டிருக்காரு. எங்கே அச்சிட்டாரு? தஞ்சாவூரில் வந்து அச்சிட்டாரு. ஸோ அதனால தஞ்சை ஞானப்பிரகாசர், இது தஞ்சாவூரில் தஞ்சை ஞானப்பிரகாசர் அப்படின்றவர் தான் என்ன பண்ணார்? முதல்ல அச்சிட்டவர். ஸோ அடுத்து பாருங்கள், திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணக்குடவர் அப்படின்றவர் தான் முதல்ல என்ன பண்ணார்? இது உரை எழுதியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி இதை நம்ம இங்கே படிச்சிருப்போம். உரை எழுதினவங்களுடைய லிஸ்ட்டு நம்ம படித்தோம்ல. ஸோ அந்த இடத்துலையே வந்து நம்ம முதல்ல இவர் தான் வந்து உரை எழுதியிருக்காரு அப்படின்றத வந்து படிச்சிருப்போம். ஸோ அதை தான் இங்கேயும் வந்து ஒரு 1 மார்க்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது பார்க்கலாம். திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், 70 கோடி என்ற எண் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து பாருங்கள், 7 என்ற சொல் 8 குறட்பாட்களில் இடம்பெற்றுள்ளது. நம்ம ஆல்ரெடி இது படித்த ஒரு ஒன்வர்ட் தான். 7 அப்படின்ற எண் எத்தனை தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் திருக்குறளில். ஸோ அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாருங்கள், திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். ஸோ இது நம்ம முன்னாடியே படித்தோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான ஒரு ஒன்வேர்டு தான். திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலாக முழுமையாக மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை? நம்ம 107 அப்படின்னு நம்ம படித்தோமா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரிக்குறவர் இன மக்கள் பேசும் வர்க்கபோலி அப்படின்ற ஒரு மொழியில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒன்வேர்ட். கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள், ஒருமையில் ஆமை போல் ஐந்தலக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்ற குறளில் 5, 7 என்ற பகா எண்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது பாருங்களேன் திருக்குறள். ஸோ இதில் கணிதத்தில் வர இந்த பகா எண்கள் கூட இந்த திருக்குறளில் வந்து இடம்பெற்றிருக்கு, ஒரே குறளில் அதுவும். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ஒன்வேர்ட் பாருங்கள், திருவள்ளுவ மாலை. ஸோ இந்த நூல் வந்து ஒரு மிக முக்கியமான நூல். இதுவும் கண்டிப்பாக ஒன்வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலை வந்து 53 புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க. ஸோ இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 55 பாடல்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த நூல் எதுக்கு முக்கியமான நூல் அப்படின்னு நான் சொன்னேன்னா, திருக்குறளினுடைய புகழை பாடும் நூல்னு கேட்டாங்கன்னா அது நம்ம திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூல் தான். இது ஒரு மிக முக்கியமான ஒன்வேர்ட் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா முக்கால்வாசி திருக்குறளில் இருக்க என்னென்ன முக்கியமான ஒன்வேர்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்றத வந்து நம்ம நல்லாவே படித்து முடிச்சிட்டோம். ஸோ இதுலேயுமே முக்கியமானது வந்து இது எத்தனை மொழிகளில் மொழிபெயர்த்தப்பட்டிருக்கு, யாரெல்லாம் இதை மொழிபெயர்த்திருக்கா, விக்டோரியா மகாராணி கண்பிடித்தவுடன் எதை படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒன்வேர்ட்கள் வந்து ரிப்பீட்டடாக இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தினமும் நம்ம படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாம் வந்து நெருங்கிட்டே வருது. இந்த சமயத்தில் நம்ம டெய்லி நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு வீடியோவும் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவெல்லாம் பார்த்து நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.